அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அஹமத் ஃபாரூக். இன்றைக்கும் ஒரு தமிழ் மூலமான ஒரு வீடியோ உண்டு. இந்த வீடியோ யாருக்காக வேண்டியன்னு சொன்னா, எங்களோட சமூகத்துக்காக வேண்டியும் எங்களோட முஸ்லிம் காங்கிரஸ் என்ற தலைமைத்துவத்தில் இருக்கிற தலைவருக்காக வேண்டியும். எனவே எங்களோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லையண்டா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. உங்களோட கருத்துக்களை கட்டாயமா நீங்க தெரிவிங்க. அதே நேரம் வீடியோ நல்லமண்டா லைக் கொண்டு கொடுத்துக்கொண்டு இன்னொருத்தருக்கு பார்க்கறதுக்காக வேண்டி ஷேர் செய்ய மறந்துடுவானா. மற்றது எங்களை தொடர்பு கொள்ள வேணுமா இருந்தால் வாட்ஸ்அப்பில் மாத்திரம் எங்களோட தொலைபேசி இலக்கம் 0767836783. வாங்க போவோம் இன்னைக்கு வீடியோவுக்கு. நான் படுவதமா பஸ் ஓட்டிக்கிட்டு போய் வெள்ள இடத்துல போய் அடிப்பம் பிரேக்கா எல்லாம் இருக்கிறவங்க வெளியே வீசி போடுவீங்க நீங்க. அதாவது எமது சமூகத்தில் இருக்கிற பல பிரச்சனைகளை பற்றி சுருக்கமாக நாங்கள் வந்து பேசணும். என்னென்னு சொன்னால், எந்த இடத்துல போனாலும் சில விடயங்களில் காணக்கூடிய சில வீடியோக்களில் தப்பு செய்யப்படுற இடங்களை பார்த்தா அதுக்கு காரண கருத்தாவாக இருக்கிறது எங்கடவங்களுக்கு தான். அது எதை எடுத்துக்கொண்டாலும் தெரியும். நாங்கள் கசப்பானாலும் உண்மையை பேசி ஆகணும். எமது சமூகத்தில் செய்கிற ஒருத்தர் 2 பேர் செய்கிற தவறால ஒட்டுமொத்த சமூகத்தையே சீரழிச்ச கதை எங்களுக்கு தெரியும். எங்களோட நாட்டுல வரலாற்றுல எவ்வளவோ நடந்தது. அதனால அந்த காலத்துல அந்த இனவாதத்தை பரப்பி இருந்த அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு ஒதுங்கி இருக்கிற காரணத்தால அவர்களுக்கும் தேவை இனவாதத்தை பரப்புறதுக்கு. எங்கடவங்களும் இந்த சுத்தம் ஈமானின் பாதி என்று இஸ்லாத்துல சொல்லுது. ஆனா எங்கடவங்கள்ட்ட அந்த சுத்தத்தை எதுல பேண்டுறாங்கன்ற பத்தி தெரியாது. தயவு செஞ்சு அந்த சுத்தத்தை நாங்க எல்லா பகுதியிலையும் பார்க்கணும். வாகனங்கள்ல நாங்க போறோம், எங்கள்கிட்ட சொந்த வாகனத்துல போறோம் அல்லது பொது வாகனத்துல போறோம். சொந்த வாகனத்துல போற நேரம் என்றாலும் நாங்க தின்ற குடிச்ச எந்த பொருளையாவது பாதையில கண்ட இடங்கள்ல வீசாதீங்க, சில இடத்துல போடாதீங்க. எவ்வளவுதான் தெளிவுபடுத்தி சொன்னாலும் அக்கறை இல்லை. பெற்றார் முன்னுதாரணமா பிள்ளைகளுக்கு இருக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். எனக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று காண கிடைச்சது. அந்த வீடியோவில் பாருங்க, சகோதர இனத்தை சேர்ந்த ஒருவர் தான் மிகவும் மரியாதையாக அவர் அந்த விடயத்தை அன்னைக்கு சொல்றாரு. உண்மையிலே எவ்வளவு ஒரு கேவலம் என்று சொன்னா, எங்களோட சமூகத்தில் உள்ள ஒருத்தர் தான் அந்த நிலைமையை செஞ்சிருக்கிறாரு. ஆனா அவருக்கு தெரியாது பிள்ளைகள் வீசுனன்று. பிள்ளைகள் வீசுறதுன்னா பிள்ளைகளுக்கு பெற்றார் சொல்லி கொடுக்கணும். இந்த விடயங்கள் தவறு கண்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். ගන්න ඔක්කොම ගන්න දාපු ඔක්කොම දාලා තියෙන මේ අයිස්ක්‍රීම් එකයි දාපු shopping එක ගන්න ඔක්කොම බලන්න ඔයාලා මෙහෙම විනාශ කරනවා අපිට මොකක්වත් වැඩක් කරගන්න බෑනේ ගන්න ඔක්කොම ඔය යන්නේක ඔයාලා නම් කමන්නේ මෙයාලට කියලා දෙන්න පරිසර විනාශ කරන්න එපා කියලා පොඩි ළමයිනේ அப்ப ஹெமோம் இந்த ராட்டனிங்க பாத்தீங்க தானே. அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது. இந்த இனவாதிகள் தலை தூக்கி இருந்திருந்தா இதுக்கு என்ன மாதிரியான இனவாத கருத்துக்கள் சில நேரம் கமெண்ட்கள் என்ன பார்க்க கிடைக்கல, அந்த மாதிரியான கமெண்ட்கள் வந்திருக்க கூடும். ஏன்னா இது எல்லாத்துக்குமே செய்யறது இவங்களுக்கு தான் காரணம், இவங்களுக்கு தான் இந்த மாதிரி செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆரம்ப காலத்துல கொரோனா டைம்ல ஒரு முஸ்லீம் ஒருத்தர் முகத்தை திறந்துகிட்டு போனா போதும், இவர் தான் இந்த எல்லா பகுதிக்கும் கொரோனா பரப்புறன்னு சொல்லி அப்படி ஒரு காலம் இருந்தது. தயவு செஞ்சு அடுத்தவங்களுக்கு இனவாதம் பரப்புறதுக்கு காரண கருத்தாவாக எங்கட சமூகம் ஆகாதீங்க. எங்கட சமூகத்துல கெட்ட கீழ்த்தரமான செயல்பாடு எல்லாம் செய்யறது எங்கட சமூகம் தான். இல்லைன்றது வேணாம், கசப்பானால் உண்மையை பேசணும். ஏன்னா எங்கட சமூகம் என்றபடியால நாங்க இல்ல அப்படி சொல்லக்கூடாது, எங்கட சமூகத்துல செய்யற தவறு எல்லாத்தையும் மறைச்சு பேசணும். அந்த தன்மை இருக்கக்கூடாது. உண்மையான ஒரு முஸ்லிமா இருந்தா ஹக்க பேசணும். இன்றைக்கு அதாவது வக்குப் செய்யப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு கொண்டு போற காலம். ஆனா அந்த இதுகளை பத்தி வாய் திறக்கிறதுக்கு சில முஸ்லிம்கள் தலைமைத்துவங்கள் சில மௌலவிமார்கள் மௌனித்திருக்கிறாங்க. ஹராமா திண்டு கொண்டிருக்கிறதுக்கு அவங்களுக்கு இடம் அளித்து கொண்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமா எவ்வளவோ பேசுறது, அது சம்பந்தமா பேசுறதுக்கு உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் இதுல சொல்லிட்டு வாரேன். முதலாவது அடுத்த கட்டத்துக்கு, அதாவது
இந்த பிள்ளைகளுக்கு நாங்க சுத்தம்ன்றத பேணி எந்த மாதிரி கடைபிடிக்கணும்ன்றத ஒவ்வொரு பாடசாலையிலையும் அதிபர்மாறு அவர்களுக்கு கீழே உள்ள ஆசிரியர்மாறு குறிப்பிட்டு அந்த ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னுடைய வகுப்பு பொறுப்பு ஆசிரியர்கள் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இந்த மாதிரி தான் நீங்கள் பயணம் என்று சென்றாலும் எந்த ஒரு கழிவான பொருளையும் பாதையிலோ அந்த இடங்களிலோ போட வேண்டாம் என்று அழகான முறையில எடுத்துக்காட்டுங்க. நல்ல ஒரு சமூகத்தை முன்னு கொண்டு வரத்துக்கு கட்டாயமாக இந்த ஆசிரியர்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு கட்டாயம் தேவை என்றது கூறிக்கொண்டுதான் அடுத்த கட்டத்துக்கு நான் மீண்டும் வருகிறேன். அதாவது நம்மளோட வக்குப் சொத்து எல்லாத்தையுமே பறிமுதல் செஞ்சு கொண்டு போற அதுல என்ன மாதிரியான செயல்பாடுகள் ஹராமா திண்டு கொண்டிருக்கிறாங்க. ஹராமான செயல்களை கண்டு அதை ஆதரித்து கொண்டிருக்கிறது போலத்தான் அரசியல்வாதிகளும் சரி ஆன்மீகவாதிகளும் சரி இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. என்னென்ன விடயங்கள் செய்யப்பட்டிருக்கிறத பத்தி நல்ல திட்ட தெளிவா சகோதரர் இஸ்மத் ஆதாரபூர்வமா ஒவ்வொரு வீடியோகளையும் போட்டுக் கொண்டிருக்கிறாரு. அதுக்காக என்ன செய்யறாருன்னு சொன்னா எங்களோட மதிப்புக்குரிய சட்டத்தரணி ருஸ்தி ஹபீப் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. ருஸ்தி ஹபீபுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த நேரம் அவர் குறிப்பிட்டிருந்தார் அன்றகுமார் திசாநாயக்க அந்த பெண்களின் கருவறையில் என்று சொல்லி ஒரு கதையோடு சொல்லியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஞாபகம் இல்லாட்டி இந்த வீடியோ துணை நான் போடுறேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. உண்மையில் அன்று பாராளுமன்றத்தில் அவர் கர்ப்பாஷய என்ற இதனை பயன்படுத்துகின்றார் நினைக்கிறேன். அன்று கர்ப்பாஷய யுத்தம் என்று ஒன்று சொல்லிதான் டாக்டர் ஷாஃபி சம்பந்தமான விஷயங்களை இந்த கோட்டாபய அரசாங்கத்தில் இருந்த ப்ரொஃபசர் சன்ன ஜெயசுமன அந்த வார்த்தையை தான் மிக அதிகமாக பயன்படுத்த. அதே வார்த்தையை அனுரகுமார பயன்படுத்தினது நான் நினைக்கிறேன். அன்று அவருக்கு எதிரான ஒரு பாரிய ஒரு விமர்சனம் இருந்தது. அந்த இடத்துல இவரு சொன்னது இவருக்கு சிங்களம் தெரியாட்டி தெரியாதுன்னு இருக்கணும். அவர் அங்கனுக்கு எந்த காரணம் கொண்டும் காந்தாவகை கர்ப்பாஷயன்னு சொல்லல. அப்ப கரு ஒரு கருன்ற இடத்துல மூலக்கரு அதுகளை வச்சு உதாரணத்துக்கு சொன்னது. அந்த உதாரணம் புரியாத சிங்கள மொழி மீது அதாவது சரியான ஒரு தெளிவு இல்லாத தன்மையால ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் சொல்லியிருந்தாரு. திரும்ப அதுக்காக வேண்டி இன்டர்வாசி ஒன்று அனுப்பினு சொன்னதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, கோர்ட் வக்கீல் நோட்டீஸ் வந்ததுக்கு பிறகு திரும்ப அதை ஷேப் பண்ணினாரு ரவுஃப் ஹக்கீம். அந்த நாள்ல ஞாபகம் இருக்கும். ரவுஃப் ஹக்கீமை பத்தி இன்னொரு விடயம் இப்ப சொல்ல இருக்குது, அது கடைசிக்கு வரும். அப்ப அந்த நேரத்துல அவர் சொன்ன மாதிரியே ருஸ்தி ஹபீபும் போய் என்ன செஞ்சாரு இதே மாதிரி. அப்ப அந்த ருஸ்தி ஹபீப பேட்டி எடுத்து அவர் நேரம் அந்த நேரம் நான் சொன்னேன் அதை பத்தி தெளிவில்லாட்டி சிங்களம் பத்தி தெரியாட்டி அந்த மாதிரி விடயங்களை கதைக்க கூடாதுண்டு. அப்ப அவரு அந்த நேரத்துல அப்படி பேசின ருஸ்தி ஹபீப். இப்ப அவர்கிட்ட ருஸ்தி ஹபீப் அவருக்கு இந்த வீடியோ போறதுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அவர்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு இனவாதத்தை பரப்பி கொண்டிருக்கிற ஒருத்தர் அதுக்காக வேண்டி வீடியோ போட்டு எவ்வளவோ தெளிவுபடுத்தி மக்கள் மயமாக்கினோம். அந்த இனவாத செயல்பாட்டுல ஆக மிகவும் கீழ்த்தரமான விதத்துல අල්ල කියන බල්ලට වාක් ප්‍රහාරයන් කරනවා කියලා මේ උන්වච්චර කාලයක් සම්ප්‍රදාය அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவையும் எடுத்து இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிற எவ்வளவோ தெளிவுபடுத்தி சொல்றோம். அவனுக்கு எதிராக ஐசிசிபிஆர் ஆக்ட இதாக்க தெரியல. எங்கட ருஸ்தி ஹபீப் அவர்கள் ஐசிசிபிஆர் ஆக்ட கொண்டு போறாரு எங்கட இஸ்மத் மேல போட. ஏன்னு சொன்னா அவரு சொல்லி கொடுத்த இல்லல்லா களிமா சொல்லி திரும்ப நீங்க இஸ்லாத்துக்கு வரணும் என்றுதான் ஏண்ட வேண்டுதல். காரணம் என்னண்டா எந்தெந்த விடயத்துக்காக வேண்டி நீங்க முன்னுக்கு போகணுமோ அந்த விடயத்துக்கு முன்னுக்கு போறல்ல, இந்த விடயத்துக்காக வேண்டி முன்னுக்கு வர்றீங்க. உங்களுக்கு பெரிய அளவுல குட்டி கிடைக்குதா இருக்கும், காசு எல்லாம் பெரிய அளவுல கிடைக்குதா இருக்கும். அதனாலதான் ருஸ்தி ஹபீபும் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறாரு. ருஸ்தி ஹபீப் பேசின அந்த வீடியோ கிளிப் இதுல நினைக்கிறேனே, கேட்டு பாருங்க என்ன சொல்றாரு. எபனேசர் மஸ்ஜிதுர் ரஹ்மான் பள்ளிவாசல் மற்றது இம்தியாஸ் ஹாஜியார் அவர்களுடைய ஃபவுண்டேஷன் சம்பந்தமாக பிழையாக பரப்பப்படுகின்ற கருத்துக்கள் சம்பந்தமாக ஐசிசிபிஆரின் கீழ் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி போலீஸ் மா அதிபருக்கு இன்றைய தினம் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பிடிஏ ஐசிசிபிஆர் பீனல் கோடு கீழ் அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போலீஸ் மா அதிபரின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதே போன்று நீதவான் நீதிமன்றத்தினூடாகவும் ஏனைய சட்டபூர்வமான சகல விடயங்களே பொதுவாக ஒரு பள்ளிவாசல் சுமூகமாக நடைபெறுவதை குழப்பம் விளைவிக்கின்ற விதமாக மக்களுக்கு பிழையான கருத்துக்களை சமூகமயப்படுத்துவதற்கு
சமூக ஊடகங்களின் ஊடாக செய்யப்படுகின்ற பிழையான நடவடிக்கைகளை சட்டபூர்வமாக எதிர்கொண்டு சமூகத்துக்கு பள்ளிவாசல்கள் சுயாதீனமாக இயங்குவதையும் அதே போன்று முறைப்படி விடயங்களை செய்வதை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகின்ற இந்த சட்ட செயல்பாட்டில் இது தொடர்பான சகல நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு சட்டத்தரணிகள் ஊடாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. கேட்டீங்க தானே? அப்ப ஐசிசி இப்ப ரெக்ளேர் செய்ய போறாராம். அவருக்கு எதிரா என்னன்னு சொன்னா, இன்னைக்கு உண்மையை சொல்றவன் வாயை பத்த வைக்கிறது. இதுதான் எங்க சமூகத்துல இருக்கிற சாபக்கேடு. முதலாவது, உண்மையை பேசுறானா அது உண்மைத்தன்மையை கண்டறியுங்க, அதுல உண்மையை தேடுங்கள். இது ஒண்ணுமில்ல. சிலவங்க வருவாங்க கமெண்ட்டுக்கு, அப்பா அதுக்கு இருக்கிறாங்க எக்கச்சக்கமான ஆட்கள். எப்படி கமெண்ட்ல வந்து அந்த இது வேணுமா இது வேணுமா இழுக்க வேண்டிய அத்தனை இதையுமே கீழ்த்தரமா இந்த கமெண்ட்டுகள்ல படு மோசமாக கீழ்த்தரமான விதத்துல கமெண்ட் பண்றதுல 1ஆம் இடத்துல இருக்கிற இந்த களிமா சொன்னு சொல்லி முஸ்லிம் பேர்ல இருக்கிறாங்க அவர்கள் தான். எனவே அந்த கேவலமான தன்மையை அவர்கள் உருவாக்கிட்டு இந்த உலகத்துக்கு மட்டும்தான் அவர்கள் மறுமையை பத்தி சிந்திக்காத சமூகம். அந்த மறுமையை பத்தி சிந்திக்காத சமூகம் தான் வக்குப் சொத்துக்களை அபகரிச்சு திண்டு கொண்டிருக்குது. எனவே அந்த வக்குப் சொத்துக்களை எங்கெங்க இருக்குதோ அதுகளை பாக்குறதுக்கு, அதே நேரம் இந்த அரசாங்கத்துல மதிப்புக்குரிய முனீர் முலாஃபர் அவர்களே, நீங்க இதுவரைக்கும் அந்த வக்குப் சபை இன்னும் ஏன் வக்குப் போர்டு இன்னும் தெரிவு செய்யப்படவில்லையா? மாத கணக்காக எடுத்துக்கொண்டு போகுது. உங்களோட மேலேயும் எங்களுக்கு சந்தேகம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எங்களுக்கு அதை பத்தி எந்த விதமான இதுவுமே கவலை இல்லை. தவறுன்னு கண்டோம்னா அந்த தவறா நாங்க சுட்டி காட்டுவோம். எனவே உங்கள் மீதும் எங்களுக்கு சந்தேகம் வரும் முன்பு இதை சரியான விதத்தில் செய்து மக்களுக்கு நியாயத்தை வெளிப்படுத்தி கொண்டு வாருங்கள். எங்கெங்கு மறைக்கப்பட்ட சொத்துக்கள் இருக்கின்றனவோ அத்தனையும் அம்பலமாக்கி அல்லாவுக்காக வேண்டி உங்கள் செயல்பாடுகளில் ஈடுபடுங்கன்றதை நான் கேட்டுக்கொள்றேன். அடுத்ததாக எங்களோட மதிப்புக்குரிய ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பேச இந்த வீடியோ கொஞ்சம் இதை பார்த்துட்டு வாங்க. எனக்கு என்ன புரியல, இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு உண்மையாவே எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதா? பார்த்துட்டு வாங்களேன். இவங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த 4 லட்சத்துக்கு மேல எங்களுக்கு ஒரு மக்கள் ஆதரவு பெரிய இருக்கல. இதுல முக்காவாசி பேர் இந்த மொட்டு கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாக்கள் தான் இவங்களுக்கு கை தூக்கினார்களும். அதே நேரம் எங்களோட சரப்புகள் முஸ்லிம்கள் எடுத்துக்கொண்டா நிறைய பேர் வந்து இவங்களோட பிரச்சாரத்தில் அள்ளுப்பட்டு போனாக்கள். சும்மா நாடு வங்குரோத்து நிலையை அடைஞ்சிட்டு என்று சொல்லி இதுக்கு எல்லா இவங்க ஆட்சியில இருந்து அத்தனை பேர் தான் காரணம் என்று சொல்லி தெரிஞ்சு அந்த பிரச்சாரத்தை நம்பினாக்கள். இப்பதான் அவங்களுக்கு விளங்கு என்ன நடக்குது. அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு ஊரூரா பிரஜாசக்தி ஒரு சாமான கொண்டு வந்து நுழைக்காங்க. இது மிக ஆபத்தான ஒரு விஷயம். எந்த விதமான ஜனநாயக முறைக்கும் புறம்பாக இவங்க இன்றைக்கு நிர்வாக கட்டமைப்பை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாடுறதுக்கு இவங்களை வச்சுக்கிட்டு அவங்க ஊடாக எல்லா விஷயங்கள்லையும் ஒவ்வொரு ஊருக்குள்ளையும் பூந்து வேலை செய்யறதுக்கான சில வேலை திட்டங்கள் நடக்குது. இதை முறியடிப்பதற்கு இன்று மற்ற கட்சிகள் மட்டத்திலும் இவ்வாறான செயல்பாடுகள் என்று முடுக்கிவிடப்பட்டது. அவர் அதுல என்ன சொல்றாரு என்று சொன்னா, இந்த பிரஜா கமிட்டி ஒன்று சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிற அதை இதாக்கி ஊருக்குள்ள ஒவ்வொரு வேலை செய்யறதுக்கு இதாக்க போறேன் அவர் அப்படி சொல்ற. இப்படி அவரும் குழம்பி மக்களையும் குழப்புற மாதிரி தான் அதுல பேசியிருக்கிறாரு. தயவு செஞ்சு என்னன்னு சொன்னா, இவர் ஆரம்ப காலத்திலிருந்து என்ன மாதிரி கணக்கு போட்டாருன்றது தெரியுமே. லேசான கணிதம், பெரிய கணிதம் இல்ல. அனுரகுமார திசாநாயகி கடைசியா எலெக்ஷன்ல கிடைச்சது 3 லட்சம் ஓட்டு, 3 லட்சம் சொச்சம். இவருக்கு கிடைச்சது 2.5 லட்சம். சஜித் பிரேமதாசி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கிடைச்சது 5.5 மில்லியன், 55 லட்சம். 14 மில்லியன் ஓட்டர்ஸ் இருக்காங்க. 14 மில்லியன் போடுதுன்னு வைப்போமே, போட்டால் 7 மில்லியன் எடுக்கணும். 5.5 மில்லியன் எடுத்தவனுக்கு 7 மில்லியனுக்கு போற லேசா? இந்த 3 லட்சத்துக்கும் இந்த 2.5 லட்சத்துக்கும் 7 மில்லியனை போறதுக்கு லேசா? 2 தான் கணக்கு. இதை நாம பிரிச்ச தலையை போட்டு பிரிச்சு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக இலகுவான கணிதம் இது. இந்த கணக்குல இருந்து அதுக்கு போனா இது வயலுமா, இதுல கணக்குகள் எல்லாம் கணக்கா போட்டவர், பஸ்ல போய் பிரேக் அடிச்சவர், 1 2 சொல்றதுக்கு இருக்குது. ஆனா சமூகத்துல இந்த மாதிரியான செயல்பாடுகள் வார நேரத்துல அவருக்கு அது சம்பந்தமா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவருடைய அரசியல்ல அவருடைய பேங்க், அதாவது அவருடைய ஓட் பேங்க் இருக்குதே, அந்த வாக்கு வங்கியை மட்டும்தான் அவர் தக்க வச்சுக்கொள்ளணும்னு பாக்குறாரு. அதையும் ஏன்னு சொன்னா,
இருட்டோட இருட்டா களவுல வைத்து சில இடங்களுக்கு யாரோ சேகரிச்ச காசுக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு போன மனுஷன் தானே. அப்ப அவங்க எப்பேற்பட்ட ஒரு மனநிலைமையில் இருக்கிறாங்கன்னு பாருங்க. எல்லாமே அப்படித்தான். அவங்களோட செயல்பாடுகள் அரசியல் எங்களுக்கு வெறுத்து போனதே இது மாதிரியான அரசியல்வாதிகளால தான். இப்பேற்பட்ட அரசியல்வாதிகளால தான் எங்களுக்கு அரசியலே வெறுத்துது. ஆனா எங்களுக்கு கேபினெட்ல முஸ்லிம் அமைச்சர் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. நிம்மதியா முஸ்லிம்களுக்குரிய தேவைப்பாடுகள் அத்தனையும் நடக்குதா, நாட்டு மக்களுக்கு சுபீட்சமான ஒரு எதிர்காலம் வருகுதா, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. இவர்கள் எவ்வளவோ காலம் எத்தனையோ இதுக்கு முக்கு கொடுத்து கொண்டிருந்த கட்சிகள்ல எந்த கட்சியிலேயாவது கூடுதலான பணம் உண்டு மீதப்பட்ட சரித்திரமே இல்லை நம்ம நாட்டுல. ஆனா இந்த அரசாங்கத்துல அந்த செயல்பாடு எல்லாம் வந்தது. மறக்க இயலாது, மறுக்க இயலாது. ஆனா இவங்களே அதுகளை ஆதரிக்க மாட்டாங்க. மிச்சம் தேவையில்லை. கொழும்புல இந்த பஸ் ஸ்டாண்டு புதுப்பிக்கப்பட்ட புறக்கோட்டையில அதை கூட இவங்களால ஜீரணிச்சு ஒழுங்கான முறையில வரவேற்க தெரியாது. மக்கள் மயமாக்கப்பட்டதன் பின்னர் 1-2 நாளிலே அதை மிகவும் கேவலமான விதத்தில் அதை சில விடயங்கள் டெப்புகள் எல்லாம் கலட்டி மிகவும் அசிங்கப்படுத்தின நிலைமையெல்லாம் நடந்தது. இவர்களுடைய அரசியல் பயணத்துக்காக வேண்டி பலிக்கடாக்கள் ஆக்குறது முஸ்லிம் சமூகத்தை. இந்த முஸ்லிம் சமூகத்தை பலிக்கடாவாக்கும் அரசியல்வாதிகளை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றதுதான் எங்களுடைய மிகவும் தாழ்மையான வேண்டுகோள். காரணம் என்னவென்றால், எம்மை கொண்டு போய் அடகு வைப்பது, இவர்களுக்கு கொடுக்கும் வாக்கை இவர்கள் நாம் விரும்பாத ஒரு கட்சிக்கு போய் இவரை முட்டு கொடுப்பார்கள். எனவே இவர்களுக்கு கொடுத்தது இவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் கொண்டு போய் நாங்கள் விரும்பாத கட்சியை கொண்டு போய் முக்கு கொடுப்பதென்றால் எதற்காக நாங்கள் அவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி மக்கள் சிந்திக்க வேண்டும். அதே நேரம் இவர்கள் இருந்த காலத்தில் என்ன செய்தார்கள் சமூகத்துக்கு, இவர்களால் சமூகத்துக்கு நடந்த செயல்பாடு என்ன, அவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு இடத்திலும் எங்களுக்கு அடித்தது. அக்குர்ணைக்கு அடித்த நேரம் இவர் வருகிறேன் அப்படி என்று சொன்ன சரித்திரம் எல்லாம் இருக்குது. அந்த வீடியோ எல்லாம் போட்டு இதாக்குதான் இன்னும் நீண்டிக்கிட்டு போகும், அதெல்லாம் போடல. எனவே தயவு செஞ்சு மக்கள் சிந்தியுங்கள். முதலாவதாக இந்த வக்ஃப் சொத்துக்களை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு தேவைப்பாட்டை ஏற்படுத்துங்கள். ஒவ்வொருவரும் இதற்காக வேண்டி குரல் கொடுங்கள். மௌனித்து இருக்காதீர்கள். நீங்கள் மௌனித்து இருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என்ன நடக்கிறது என்றால், அநீதி அவர்களுடைய பொக்கெட்டுக்கு போகும் பணங்களை அவர்கள் மூடி மறைத்து கொண்டு ஹராமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இன்னும் சட்டத்தரணி என்ற பெயர்ல ருஸ்தி ஹபீப் போன்றவர்கள் இவ்வாறு செல்கின்றார்கள். மதிப்புக்குரிய ருஸ்தி ஹபீப் அவர்களே, நீங்கள் களிமா சொன்ன ஒரு முஸ்லீமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக இறுதியில் நான் வேண்டிக் கொண்டு, சுத்தத்தை பேணுவோம். எனவே அனைவரும் கண்டிப்பாக எந்த இடத்துக்கு நாங்கள் பிரயாணம், சுற்றுலா பிரயாணம் தனிப்பட்ட முறையிலோ குடும்பத்தோடு செல்கின்றோமோ அந்த இடங்களை அசிங்கப்படுத்தி முழு சமூகத்துக்கே சாபக்கேடாக மாறிவிடாதீர்கள் என்ற வேண்டுதலை வேண்டியவனாக என்று போல் நல்லதே நினைப்போம். இன்ஷா அல்லாஹ் நல்லதே நடக்கும் என கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.